Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 3 Theory of Equations Example 3.25 இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? இதை சால்வ் பண்ணணும்னா ஒரு ஃபேக்டர் வேணும். ஒரு ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம ஒன்று லாங் டிவிஷன் மெத்தடோ இல்லை சிந்தட்டிக் மெத்தடோ வச்சுட்டு சால்வ் பண்ண முடியும். பட் இங்கே நமக்கு ஃபேக்டரே கொடுக்கல. ஸோ ஃபேக்டர் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸோட இடத்துல எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இது 0 ஆகும்னு பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ 1 மைனஸ் 5 மைனஸ் 4 ப்ளஸ் 20 கண்டிப்பாக இது 0 ஆகாது. அப்போ 1 வந்து ஃபேக்டர் கிடையாது. அடுத்து எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 இல்லையான்னு செக் பண்ணோன்னா ஈவன் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸோ ஆட் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸோ இதுவும் பாருங்கள் 1 மைனஸ் 4 இந்த ரெண்டும் அதே மாதிரி ஆட் டேர்ம்ஸோடது மைனஸ் 5 ப்ளஸ் 20 இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. எப்படி 1 வந்து ஃபேக்டர் இல்லையோ அதே மாதிரி மைனஸ் 1 ஃபேக்டர் இல்லை. எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்மேட்லாம் கிடையாது. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 cube minus 5 into 2 square minus 4 into 2 plus 20 equal to 0. 8 minus 5 into 4 minus 8 plus 20 equal to 0 plus 8 minus 8. 5 4s are 20 minus 20 plus 20. So 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்துருச்சுனாலே எக்ஸோட வேல்யூ 2ன்னு அர்த்தமா? எக்ஸோட வேல்யூ 2னா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு ப்ளஸ் 20யோட விட்டு நான் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ் மைனஸ் 2 வச்சுட்டு டிவைட் பண்ணலாம். இப்போ எக்ஸோ எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூபு minus 2 into x square 2x square இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4x கொண்டு வரலாம். மறுபடியும் இது ரெண்டுத்தையும் டிவைட் தான் பண்ணுவோம். மைனஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோன்னா மைனஸ் 3x மட்டும் இருக்கும். மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் minus into minus plus 3 2s are 6 into x. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது ப்ளஸ் இது மைனஸ் இது கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 4x மைனஸ் 6x அப்போ மைனஸ் 10x. அந்த ப்ளஸ் 20 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். மைனஸ் 10x எக்ஸ் அப்போ மைனஸ் 10 கேன்சல் ஆகிட்டா மைனஸ் 10 மட்டும் தானே மிச்சம் இருக்கும். மைனஸ் 10x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 2s are 20. இது ப்ளஸ் இது மைனஸ் தான், ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சுன்னா கோஷன்ட் எடுத்து எழுதிக்கலாமா? நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேக்டரும் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டரும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10. இப்போ இந்த 10 ரெண்டாக பிரிக்கணும். 5 2s are 10 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 2. இப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 5 ஒரு டேர்மும் எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு டேர்மும் எடுத்து எழுதிக்கலாமா? therefore the roots are மைனஸ் 5னா ப்ளஸ் 5. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? மைனஸ் 5னா ப்ளஸ் 5 ப்ளஸ் 2னா மைனஸ் 2. ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 வந்து ஆன்சர். இது வந்து தெரியும் இல்லையா? இதை நான் சால்வ் பண்ண வேணாம் இல்லையா? எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆகும். மைனஸ் 5 அந்த சைட் போனால் ப்ளஸ் 5 மாறிடும். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அதர் சைட் போகும்போது மைனஸ் 2ன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ஈஸியாக இருக்குது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க. Example 3.26 find the roots. 2x cube
plus 3x square plus 2x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸ் கியூப்க்கு முன்னாடி 1 தான் இருக்கும், பட் இங்கே 2 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இதோட ரூட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியும். இதில் கொடுத்துருக்காது முதல்ல எழுதிக்கலாம். 2x cube plus 3x square plus 2x plus 3. இப்போது இந்த டேர்ம் வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா an x bar n up to a power 1 a1 x power 1 இந்த ஃபார்மேட். இப்போ இந்த ஃபார்மேட் இருந்ததுன்னா இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா p/q ஃபார்மேட்டில் தான் இருக்கும். p/qவோட ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா q-ஓட ஃபேக்டர் வந்து an-ஆக இருக்கும், p-ஓட ஃபேக்டர் வந்து a0-ஆக இருக்கும். a0ன்றது லாஸ்ட் டேர்ம் இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம அந்த ரூட்டே கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த 1 -1லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. இப்போ p/q ஃபார்மேட்னா இந்த டேர்மை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு an வந்து எதோட கம்பேரிஷன் an வந்து q-ஓடது அண்ட் p-க்கு வந்து a0ன்றது x இல்லாமல் இருக்கிறது. சரியா, அப்படி பார்த்தோன்னா p must be divided by 3. a0 வந்து 3. அதே மாதிரி q must be divided by an. an என்னங்க 2. இப்போ இது ரெண்டத்தோட ஃபேக்டர் எடுத்துக்கணும். சரியா, இப்போ இந்த ரெண்டு டேர்மோட ஃபேக்டர் எடுக்கலாம். ஃபேக்டர் எடுத்தோன்னா இப்போ பியோட ஃபேக்டர் என்னெல்லாம் வரும், 3 எதுலலாம் டிவைட் ஆகும், 1 -1, அதுக்கப்புறம் 3 -3. அதே மாதிரி க்யூவோடது எப்படி வரும்னா 1 -1 2 -2. இங்கே 3 இருக்கிறனால 3 -3, 2 இருக்கிறனால 2 -2. இப்போ இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், p/q. அப்போ p/q படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எப்படி வரும், 1/1 -1 by -1, அப்புறம் 3/2 -3/2, 1/1. இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 பாசிபிள், 1/2 பாசிபிள், அதுவும் ப்ளஸ்ஸும் மைனஸும். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2 பாசிபிள், அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/1 பாசிபிள். அப்போ அது 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ இது 1/1னா 1 ஃபேக்டராக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 1 வரதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா, இது வந்து ஹிண்ட் மாதிரி தான், இது நம்ம எழுதி காமிக்கணும்னு இல்லை. 1 வரதெல்லாம் விட்டுருங்க, நம்ம டேரெக்டாக இந்த ஃபேக்டருக்கு வந்துடலாம், 3/2 ஃபேக்டருக்கு வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணணுன்னா நமக்கு லேட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஃபேக்டருக்கு வந்துடுறேன். இந்த ஃபேக்டரை வச்சு இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். x is equal to -3/2. எப்போவுமே மைனஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து கேன்சல் ஆகிக்காது, ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் கேன்சல் ஆகிக்காது. ஸோ மைனஸ் எடுத்தோன்னா கேன்சல் ஆகும். சரிங்களா, x is equal to -3/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. முதல்ல நான் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 2x cube ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 into -3/2 whole cube plus 3 into -3/2 whole square plus 2 into -3/2 plus 3. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2 into -27/8 plus 3 into 3 square 9/4 minus into minus plus ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா -3 + 3 இருக்கும். -3 + 3மே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் 2 1s are 2 4s are. இப்போ -27/4 + 9 3s are 27/4. இப்போ இது ரெண்டுமே சேம் கேன்சல் ஆகிட்டா 0. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி x is equal to -3/2 is a factor, is a root. இப்போ இதை எப்படி ஃபேக்டர் எழுதுவோன்னா x + 3/2 is a factor. இப்போ இதை வச்சுட்டு நம்மளோட மெயின் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிடலாம். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது இதை எப்படி எடுத்துக்கலாம், 2 into x 2x + 3ன்னு எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2x + 3 divided by 2x cube plus 3x square plus 2x plus 3.
2x cube divided by 2x cancel பண்ணிடலாம் x square ஆயிடும் by x square into 2x cube plus 3x square minus minus ரெண்டுமே cancel ஆயிடுது பேலன்ஸ் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் தான் வரும் 2x plus 3 ஸோ 1 டைம் தான் இல்லையா அப்போ 2x plus 3ன்னு கிடைக்கும் டிவைடட் பைல 0 ஸோ நம்மளோட டேர்ம் எப்படி மாறும்னா ஆன்சர் என்ன இருக்கும்னா x square plus 1 இப்போ இதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 0 அப்போ x square is equal to plus 1 அந்த சைட் போனால் minus 1 x is equal to plus or minus root of minus 1 root of minus 1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் I இல்லையா ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எழுதிடலாமா the roots are x is equal to minus 3 by 2 I இன்னொன்று minus I அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க எக்ஸாம்பிள் 3.27 இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம் சால்வ் த ஈக்குவேஷன் 7x cube minus 43x square is equal to 43x minus 7 கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்யூஷனில் 7x cube minus 43x square is equal to 43x minus 7 இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க question எழுதிக்கணும் 7x cube minus 43x square minus 43x கொஞ்சம் கோல்டாக இருக்குது வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க minus 7 இன்சைட் வந்து plus 7 is equal to 0 இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது எதால் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணோன்னா x equal to 1 செக் பண்ணோன்னா 7 minus 4 எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் எடுத்துக்கணும் minus 43 plus 7 இதோட வேல்யூ கண்டிப்பாக 0 ஆகாது ஏன்னா ரெண்டுமே 14 minus 86 கண்டிப்பாக 0 ஆக வாய்ப்பே இல்லை அடுத்து x minus 1க்கு செக் பண்ணும் x minus 1க்கு எப்படி செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேர்மு அப்புறம் தேர்டு டேர்ம் இல்லையா ஆட் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7 minus 43யும் ஈவன் நம்பர் டேர்ம்ஸில் இருக்குது minus 43யும் 7 அதாவது 2 4 minus 43 plus 7 ரெண்டுமே ஒரே நம்பர் தான் பாருங்கள் minus 43 plus 7 ஸோ இது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அப்போ x is equal to minus 1 வந்து ஒரு ரூட்டு அப்போ x plus 1 is a ஃபேக்டர் x plus 1 வந்து ஒரு ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நார்மலாக நம்ம டிவைட் பண்ணலாம் லாங் டிவிஷனும் நீங்கள் பண்ணலாம் இல்லை சிந்தட்டிக் டிவிஷனும் பண்ணலாம் 7x cube minus 43x square அதுக்கப்புறம் minus 43x plus 7 இல்லையா இதுதான் டிவைட் பண்ண போகிறோம் x plus 1 7x cube divided by x ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் பண்ணால் 7x ஸ்கொயர்னு வரும் 7x square into x 7x cube plus தான் 7 1 7x square இது மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடும் minus 43 minus 7 அப்போ minus 50x square அடுத்த டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம் minus 43x இப்போ அடுத்து இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா minus 50x square divided by x xும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus 50x இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம் minus 50x square plus into minus 50x இது ப்ளஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிட்டுன்னா இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 50 minus 43 7x அந்த 7x கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ 7xயும் xயும் டிவைட் பண்ணலாம் 7x by x ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 7 ஸோ இங்கே ப்ளஸ் 7 எழுதிக்கலாம் 7 into x 7x plus 7 1 7 மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் 0 வந்துருச்சா இப்போ நம்மளோட கொஸ்டின் எப்படி இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா பேலன்ஸ் 7x ஸ்கொயர் minus 50x plus 7 7 7 49 ரெண்டாக பிரிக்கணும் 50 வரணும் அப்போ 49 ஒன் டைம்னு எடுத்துக்கலாம் மைனஸ் அப்போ ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணால் தான் minus 50 வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 49 மாறிடும் 7ஆல் மல்டிபிள் பண்ணனால 7ஆல் டிவைடும் பண்ணணும் 7 1 7 7 ஸோ இப்போ ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா x minus 7 இன்னொன்று x minus 1 by 7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம் இல்லையா இப்போ எக்ஸோட வேல்யூ x minus 7 is equal to 0 x is equal to 7 அடுத்து x minus 1 by 7 is equal to 0 x is equal to 1 by 7 clear ஆல்ரெடி கண்டுபிடிச்சது ஒன்று இருக்கு அதையும் எடுத்து எழுதிக்கலாம் therefore
the roots are x equal to minus 1 already கண்டுபிடிச்சிட்டோம் 7 அப்புறம் 1/7 அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க எக்ஸாம்பிள் 3.28 solve the following equations x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த டேர்மில் வந்து பவர் 4 இருக்கு அப்போ 4 ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் கொஷின் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0 இப்போ ரீஅரேஞ்ச் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு x power 4 அப்புறம் plus 1 அப்புறம் minus 10x cube minus 10x plus 26x square இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சம் பார்த்தோன்னே எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது தெரிஞ்சிடும் இப்போ இது எல்லாத்துலேருந்தும் நான் பேராக எடுத்துக்கலாம் இது ஒரு பேர் சரிங்களா இப்போ இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன் இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுக்கிறேன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தால் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் உள்ள ஒன்று இருக்கும் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் டேர்மே இங்கே இல்லை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மைனஸ் இதிலிருந்து 10x ஸ்கொயர் எடுக்கிறேன் டேர்ம் மைனஸ் 10x ஸ்கொயர் உள்ள போயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாறிட்டு 1/x இருக்கும் பேலன்ஸ் அந்த 26x ஸ்கொயர் இருக்கும் இப்போ இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துடலாம் எல்லாத்துலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்துகிட்டு நான் சேர்த்து எழுதியிருக்கேன் வேறு எந்த சேஞ்சுமே இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 10x ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு x plus 1/x plus x square வெளியே வந்துருச்சு 26 is equal to 0 இதை equation 2ன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை equation 1ன்னு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு put x plus 1/x is equal to y ஸோ இங்கே இருக்கிற டேர்மை நான் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா அதனால் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு லைனில் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறேன் எக்ஸ் ப்ளஸ் 1/x whole square is equal to y square ஏன் இப்படி செய்கிறோன்னா இது a plus b whole square அப்போ நமக்கு ஸ்கொயர் டேர்முக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடுமா இது a plus b whole square சைடில் வேணால் எழுதுகிறேன் a plus b whole squareனா a square plus 2ab plus b square இல்லையா a இருக்கிற இடத்துல x b இருக்கிற இடத்துல 1/x அப்போ a square plus 2 into a into b plus b square na 1/x whole square which is equal to y square இப்போ இதில் x cancel ஆகிடுமா பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் x square plus 1/x square which is equal to y square இந்த plus 2 ஆன்சைட் போனால் -2ன்னு மாறிடும் இப்போ இந்த டேர்ம் வந்து இந்த இடத்துல நான் எழுதிக்கலாமா இந்த டேர்ம் எடுத்து நான் இந்த இடத்துல எழுதிக்கலாம் அண்ட் x plus 1/x இடத்துல yன்னு நம்ம எழுதிக்கலாம் கிளியரா இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா x square is equal to 0 அண்ட் இந்த ஃபுல் டேர்ம் மட்டும் தனியாக ஈக்குவல் டு 0 ஸோ அதை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் 2 x square plus 1/x square minus 10 into x plus 1/x plus 26 equal to 0 from 2ன்னு எழுதிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இடத்துல y square minus 2 வரணும் minus 10 into இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்முக்கு பதிலாக y வரணும் plus 26 equal to 0 நெக்ஸ்ட் லைனில் இதையும் சால்வ் பண்ணுமா ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் y square minus 10 into y 26 minus 2 plus 24 equal to 0 இப்போ இந்த 24 ரெண்டாக பிரிக்கணும் -10 வரணும் அப்போ 6 4s are 24 minus இல்லையா இப்போ y minus 6 இன்னொன்று y minus 4 equal to 0 அப்போ y is equal to -6 ஆன்சைட் போனால் +6 y is equal to -4 ஆன்சைட் போனால் +4ன்னு மாறிடும் இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் y-யோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம் x plus 1/xன்னு எடுத்துக்கிட்டோமா இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணும் சரியா put y is equal to x plus 1/x இதுதான் இப்போ மாற்றி எழுத போகிறோம் அப்போ x plus 1/x is equal to 6 இதை மல்டிபிள் பண்ணோம் x into x x square plus 1/x is equal to 6 அப்போ அடுத்த லைனில் x square plus 1 is equal to 6 into x 6x மாறிடும் இப்போ அடுத்த லைனில் இந்த 6x இன்சைட் கொண்டு போகலாம் அப்போ x square minus 6x plus 1 equal to 0ன்னு இருக்கும்
இப்போ இந்த டேர்ம் நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 4க்கும் அதே ஸ்டெப்ஸ் தான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டா 4xன்னு மாறிடும். அப்புறம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் எக்ஸோட வேல்யூ. ஆனால் நமக்கு வந்து டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட் தான். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்டூ ஏ, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவில் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -4, சியோட வேல்யூ 1. சால்வ் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -4 மைனஸ் plus or minus root of b square minus 4 square minus 4 into 1 into 1 divided by 2 into 1, which is equal to minus into minus plus 4 plus or minus root of 4 square 16 minus 4 divided by 2. இப்போ அடுத்த லைனில் 4 plus or minus root of 16 minus 4 12 divided by 2. இப்போ root 12 எப்படி எழுதலாம்னா 4 into 3. அப்போ root 4 2ன்னு எழுதிட்டு root 3 மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். அப்போ 4 plus or minus 2 root 3 divided by 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமன் வெளியே எடுத்துடலாம். 2 plus or minus root 3 ஏன்னா 2 வெளியே போயிடுச்சு. divided byல 2 இருக்கு. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு 2 plus or minus root 3 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ சேம் ஸ்டெப்ஸு இந்த ஈக்குவேஷனுக்கு செய்ய போகிறோம். இங்கேயும் ஏ வேல்யூ 1, பி வேல்யூ -6, சி வேல்யூ வந்து 1. ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் minus 4 into a into c divided by 2 into a, which is equal to minus of -6 plus or minus root of -6b ஓட வேல்யூ ஹோல் ஸ்கொயர் minus 4 into 1 into 1 divided by 2 into 1. Next line minus into minus plus 6 plus or minus root of -6 whole square 36 minus 4 ones are 4 divided by 2. That is equal to 6 plus or minus root of 32 divided by 2. இப்போ 32 எப்படி பிரித்து எழுதலாம்னா 16 2s are 32. root of 16 4, root 2 மட்டும் உள்ளே இருக்கட்டும். இப்போ 6 plus or minus 4 root 2 divided by 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமன் வெளியே எடுத்துடலாம். 2 3s are 6 plus or minus 2 2s are 4 root 2 divided by 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 plus or minus 2 root 2 மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச 4 ரூட்டு, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். therefore the roots are 2 plus or minus root 3, இன்னொன்று 3 plus or minus 2 root 2. பண்ணி எழுதணும்னா 2 plus root 3, இன்னொன்று 2 minus root 3, 3 plus 2 root 2, இன்னொன்று 3 minus 2 root 2. சரியா? இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், ஆர் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 3.29 பாருங்கள். ஃபைண்ட் த சொல்யூஷன் இஃப் எனி ஆஃப் த ஈக்குவேஷன் 2 cos square x minus 9 cos x plus 4 equal to 0. Find the solution if any of the equation. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 2 into cos square x minus 9 cos x plus 4 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். இப்போ cos square x cos xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல நம்ம y equal to எடுத்துக்கலாம். put y is equal to cos x. அப்போ இது எப்படி மாறும் இந்த ஈக்குவேஷன்? 2y square minus 9 into y plus 4 equal to 0ன்னு மாறிடுமா? இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிடலாமா? இப்போ 2 4s are 8, 8 ரெண்டாக பிரிக்கணும், 9 வரணும். அப்போ 8 1s are 8 minus 8 minus 1.
2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 2ஆல் டிவைடும் பண்ணிடலாம். 2 1s are 2 4s are. அப்போ -4, -1/2. y -4 ஒரு டேர்மும் y -1/2 ஒரு டேர்மும் இருக்கும், which is equal to 0. இதை ரெண்டுத்தையும் 0வோட ஈக்குவல் பண்ணால் y is equal to 4. y -1/2 equal to 0 எடுத்தோன்னா y is equal to 1/2. இப்போ y-ஓட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிடலாமா? y-ஓட வேல்யூ என்னன்னு எடுத்தோம்? cos x. ஸோ cos x is equal to 4 ஒன்றும், இன்னொன்று cos x is equal to 1/2 ஒன்றும். வேல்யூ ஆஃப் cos x வந்து -1லேருந்து 1குள்ளே தான் வரும் இல்லைங்களா? இது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 4 இருக்குது, அப்போ இது வந்து நாட் பாசிபிள். 1/2 பாசிபிள், ஏன்னா அது 1லேருந்து -1குள்ளே, 1/2னா half இல்லையா? இது மட்டும் தான் நமக்கு வந்து எடுத்துக்க முடியும், பாசிபிளாக இருக்கும். cos x is equal to 1/2. cos x வந்து 1/2னா cosல 1/2 எப்போ வரும்னா cos 60 degree. இப்போ cos 60 degree வேல்யூ π/3, அது ஜென்ரல் ஃபார்மில் எழுதியிருக்கேன். x is equal to 2n pi plus or minus π/3. இதுதான் சொல்யூஷன், நம்ம ஈக்குவேஷனோட சொல்யூஷன். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.